இன்று பிரபலமாக பேசப்படுவது திருப்பதி லட்டு பற்றி. மதத்தை சார்ந்த பிரச்சனைகளையோ மதத்தை சார்ந்த பேச்சுக்களையோ இருந்தால் மக்கள் அதிகமாக அதில் ஈடுபடுகிறார்கள், அதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். இன்று இந்த லட்டை பற்றி உலகம் முழுக்க பேசப்பட்டு வருகிறது. அங்கே மாமிச பொருட்கள் கலந்து விட்டது, அதனால் வெஜிடேரியன் லட்டு நான் வெஜிடேரியன் லட்டு என்று பிரிக்கலாம் அப்படின்றலாம் பல்வேறாக பேசப்பட்டு வருகிறது. இதில் என்ன உண்மையா பொய்யா? ஏனென்றால் நான் பேச வேண்டிய காரணம் 25 ஒரு 30 ஆண்டு காலம் திருப்பதியிலே அனைத்து நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருந்தவன். 2014க்கு முன்பு வரை அங்கே தான் இருந்தேன். 2014க்கு அப்புறம் முழுக்க அதை ஒதுங்கிவிட்டேன். இப்படி பார்க்கும்போது அங்கே நடந்தது, நாங்கள் இருக்கும் காலத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமே நெய் வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே விதிமுறை. அதில் நிறைய சப்ளை செய்ததெல்லாம் பார்த்தோம்னா கர்நாடகா டைரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் செய்தது, நந்தினி நெய். ஆனால் இப்போ சமீப காலமாக ஜெகன்மோகன் ரெட்டி வந்த பிறகு பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை பார்க்கும்போது இங்கே ஏஆர் டைரி என்று திண்டுக்கலை சார்ந்தவர்கள் சப்ளை செய்திருக்கார்கள். என்ன விலைக்கு சப்ளை செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 320 ரூபாய்க்கு கிலோவுக்கு நெய் சப்ளை செய்திருக்கிறார்கள். வெளி மார்க்கெட்டில் விற்கப்படும் நெய்யினுடைய விலை என்ன? குறைந்தது 650 ரூபாயிலிருந்து 850 ரூபாய் தரத்திற்கேற்ப விற்கப்படுகிறது. என்னதான் லாரி லாரியாக வாங்கினாலும் 320 ரூபாய்க்கு எப்படி கொடுக்கப்பட முடியும்? அதில் வேறு லஞ்சம் வேறு அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு. இப்படித்தான் ஒரு களவாணி தொழில் நடந்திருக்கிறது. அதனுடைய பிரதிபலனே இன்று லட்டு, உலக பிரசித்தி பெற்ற லட்டு லட்டாக இல்லை, அது புட்டாக மாறிவிட்டது. மிகவும் வேதனைக்குரியது. அவன் கடவுள் அங்கே நின்று கொண்டே இருக்கிறான் என்று இவர்கள் நினைத்து கொண்டு இவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் நின்று கொண்டுதான் இருக்கிறான், ஆனால் இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதனுடைய லாப நஷ்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது கூட மறந்துவிட்டீர்களே அரசியல் தலைவர்களே. இதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த லஞ்சம் ஊழலை எதிர்த்து பிரதான கொள்கையாக வைத்து பாடுபடுகிறது. இதை முடியாது என்று சிலர் சொல்கிறார், இது முடியும் என்ற நம்பிக்கையுடன் பயணித்து வருகிறது.